தங்கராசே வந்து குடும்பத்தில் வந்துக்கிட்டு நம்ம மதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாமா அப்படின்னாக்க எதிர்பார்க்கலாம் அப்படி தான் தோணுது நமக்கு. தங்கராசு வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு பேரை பார்ப்பாரு, ஊரை பார்ப்பாரு, ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்பாரு, இந்த மாமனார் விட்ட என்ன நடந்தால் நமக்கு தானே பிரச்சனை வைப்பார் அப்படிங்கிறதுல. ஸோ இவர் வந்துக்கிட்டு எப்போவுமே வந்துக்கிட்டு என்னமாவது கெடுதல் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு நல்லது பண்ணுறதும், நல்லது பண்ணுறேன்னு நினச்சி கெடுதல் பண்ணுறதும் நம்ம தங்கராசோட வழக்கமாக போச்சு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். இன்றைக்கி வந்தார், வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்துடலான்னு பார்த்தாரு. பெரிய வேலையை பார்த்து எப்படியாவது வந்து இவனை மாட்டி விட்டுறலாம் பார்த்தாரு நம்ம பாக்கியராஜா. ஆனால் பாக்கியராஜை மாட்ட முடியல, அதனால் போயாச்சு. இங்கே இவங்க ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க நம்ம மதி. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்துட்டு அவங்க 2-3 தடவை சொல்ல போகிறாங்க. மலர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு, மலர் இந்த சுரேஷ் காஃபி குடிக்கிறான், அவனுக்கு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உடனே நீங்கள் இருங்க, நானே கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டோன்னே வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்துட்டே இருக்க போகிறாங்க. இவர் வந்துட்டு டம்ளரை அப்படியே கீழே வச்சுட்டு சங்குன்னு கிளம்ப போகிறாரு. இந்த டம்ளர் அங்கே போகிறதுல போட்டு போயிட்டான் நான் கிச்சனில், எந்த இதில் சிங்கில் போட்டால் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் உடனே வந்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டு சுரேஷ் போயிடும். சுரேஷ் தான் பதில் சொல்ல மாட்டார்ல, பதில் பண்ண என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ, ஒரு புருஷன்ட்ட பேசுகிற பைத்தா, போய் டம்ளர் எடுத்து போடு. நான் போட மாட்டேன் அப்படிங்க போகிறாங்க. நீ போட மாட்டேன்னா புருஷன் கொடுத்த டம்ளர் போடக்கூடாதா? ஏன் அவர் போட வேண்டியதானே? ஏன் கழுதத்தி வைக்க வேண்டியதில்லை? கொண்டு போய் இப்படி அங்கே இடத்துல போடுறது கூட கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டிலனா அவங்க சாப்பிட்ட தட்டை கழுவிட்டு அவங்க டீ குடித்த டம்ளரை கழுவி வச்சிடணும், அதான் ரூல் அப்படின்னு. உங்கள் வீட்டெல்லாம் இங்கே பண்ண முடியாதுமா அப்படின்னு நம்பால் வழக்கம் போல் சொல்கிறார்ல, உங்கள் வீட்டை மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாதுமா, இங்கே வந்து நாங்கள் சொல்கிறதான் பண்ணணும், நீங்கள் வந்து பாரு மலர் மாதிரி மருமகளாக இருந்து பண்ணணும் நீ அப்படின்னு. இல்லை மலர் வந்து இல்லை நான் எடுத்து போடுறேன் அப்படின்னா, நீ போரு அவளே எடுத்து போடட்டும் அப்படிங்க போகிறாங்க. உடனே இல்லை நான் எடுத்து போடுறேன் அப்படின்னாக்க இப்போ போகும்போது மலர் மதிப்பு பிடிச்சி போகிறாங்க. மதிப்பு பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க, இல்லை டம்ளர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எடுத்து போட வேண்டாம், அவங்க அம்மா சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மகனுக்காக அவங்களே செய்யட்டும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இல்லை நான் இங்கே பாருங்கள் மலரக்கா, நீங்கள் வந்துட்டு இது போய் எடுத்து போட்டிங்க, நான் கோவிச்சுப்பேன், எனக்கு சண்டை வந்துடும் எனக்கு. இல்லை பேசாமல் தான், எனக்கு எது பேசாமல் இருக்கணும், உங்களை மாதிரி பேசாமல் இருக்கணுமா? பேசாமல் இருந்தால் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறோம்? பாக்கியராஜ் என்னடா குடும்பம் பண்ணுறோம், என் மலர் நாங்கள் குடும்பம் பண்ணுறோமா? இல்லை நீங்கள் பேசாமல் இருந்தது என்ன குடும்பம் தண்ணி பேசுகிறாங்க, என்ன பேசிட்டு அவங்க ஒத்தால் தான் சமைக்கணும். சாயந்தரம் வந்தன வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு இங்கே உடனே அழுதுட்டு உட்காந்துட்டு போகிறாங்க. என்னம்மா டயர்டாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு. உங்கள் அம்மா வந்து மதியம் சாப்பிடடா, அம்மா சுகருக்கு மாத்திரம் சாப்பிடாமல் இருக்கீங்க, என்னம்மா நான் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு ஒரே அழுகையும் கண்ணீர்மா போட போகிறாங்க. இந்த மாய்மாலம் பண்ணுறதும்பாங்க, அந்த மாய்மாலத்தை பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறா தெரியுமா, இவன் வந்துட்டு நம்ம டம்ளர் எடுத்து வைக்க சொன்னது எடுத்து வைக்க மாட்டாளாம், அவன் நம்ம பண்ண மாட்டாளாம், என்ன அதுக்கு அவமானமாக பேசுகிறா, நீங்கள் வந்து நான் ரொம்ப மலரை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறேன், மலர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறேங்கிறா, இவன் எல்லாத்தையும் அந்த குடும்பத்தையே காலி பண்ணி விட்டு வாடா நீ அப்படின்னு. உடனே சொல்ல போகிறான். என்ன பேசுன நீ? நான் ஒன்றும் பேசுகிறேன், சரியாக தான் பேசுனேன், நான் ஒன்றும் தப்பாக பேசுகிறேன், நான் சாப்பிட்டதை எடுத்து வச்சேன், நான் உங்களுக்கு எடுத்து காஃபி கொடுத்தேன், நீங்கள் காஃபி குடித்தா டம்ளர் கூட அங்கே போடணும், அதானே பழக்கம், இது எடுத்து பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே வந்து கெடுத்து வச்சுருக்குறாங்க மலர், உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கெடுத்து வச்சுருக்குறாங்க அப்படின்னா என்ன பேசிகிட்டு இருக்கிற நீங்கள் எப்படின்னாக்கா மலர் சொல்ல போகிறாங்க. அம்மா பேசாமல் பாப்பா மதி அப்படின்னு, நீங்கள் பேசாமல் இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விளாச போகிறாங்க. விளாசனோடனே அவன் கடுப்பாகி, இங்கே பாரு மன்னிப்பு கேளுங்க அப்பா மட்டும், உங்கள் அப்பா நான் மன்னிப்பு கேட்கணும், தப்பே நான் பண்ணல, தப்பு பண்ணாததுக்கு மன்னிப்பு கேட்கணும், தப்பு பண்ணது நீங்கள் வேணால் மன்னிப்பு கேளுங்க, தப்பாக நீங்கள் வளர்த்து வச்சுருங்க உங்கள் அம்மா, அதை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு போட்டேனே கடுப்பாகி. இனிமேல் நீ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு. நான் அதுக்கு வெளியே போகணும் அப்படின்னா பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே வெளியே போகிறான். இந்த பொண்ணு கெத்தா, நீ நான் தள்ளுறது நான் போகிறடா அப்படின்னு கெத்தா வெளியே போகுது. வெளியே போய் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது நமக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன முன்னாக்க வந்துட்டு அதாவது அவங்க ஃப்ரெண்ட் ரூமுக்கு தான் கட்டாயமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, அதுங்காட்டி வந்து மலர் பாக்கியராஜெல்லாம் வந்து அங்கே வாங்கனுக்கு வந்து கூட்டு உள்ளார போகணும், அவங்க விடமாட்டார், சுரேஷ் விடமாட்டார். சுரேஷ் பேசாமறா, என்னடா பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி மலரும் பாக்கியராஜும் வந்துக்கிட்டு நீ பேசி விடலாம் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அவன் கடுப்பில் இருப்பான் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று என்னன்னாக்கா, அவள் வந்து நேராக அவங்க ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிடணும். ஃப்ரெண்ட் ரூமுக்கு திறந்துப்பார். இங்கே இந்த விஷயம் வந்துட்டு அரசல் புரசலாக தெரிஞ்சு நம்ம ஆள் பஞ்சாயத்து வழக்கு போல் வந்துருப்பார். வந்து என்னடா சுரேஷ் என்னடா ஆச்சு அப்படின்னா இப்படி பேசினா அனுப்பிட்டு, என்னடா பேசிகிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு வளர்ந்துடா, அது சண்டை போடுறான்னு சொன்னால் நம்ம வீட்டு பிள்ளைடா, அவளை எப்படா வெளியே அனுப்பலாம், இப்போ எங்கே இருக்கிறா அப்படின்னு தெரியுமா, எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. உடனே மலர்கிட்ட கேளு அப்படின்னாக்க தெரியல அப்படிங்க போகிறாங்க. ஃபோனை பண்ணுங்கடா அப்படின்னாக்க மலர் விட்டு ஃபோன் பண்ணாக்க அவங்க அங்கே இருக்காங்க தெரிஞ்சாக்க, இவர் நம்ம ஆள் இருக்கார் நம்ம மிஸ்டர் தங்கராஜ் நேராக போய் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தாலும் வருவார். எப்படின்னாக்க நான் தான் அந்த குடும்பத்தில் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்து வீட்டில் விட போகிறாரு. ஏமா தான் சொன்னாங்கன்னா பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பெரியவங்க சொன்னால் கேட்கணும், ஆனால் பெரியவங்க வந்துட்டு சொல்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்ல, மகனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல அப்படின்னா, சரி இங்கே பாருங்கள் நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமாம்மா நம்ம வீட்டு பொண்ணு வெளியே போச்சுனாக்க நமக்கு தானே அசிங்கம், உங்களுக்கு அசிங்கம் இல்லை, எனக்கு அசிங்கம் இல்லை, நாளைக்கு கேட்பான்ல,
என்ன உங்கள் மச்சனை பொண்டாட்டி விரட்டுவிட்டீங்களான்னு கேட்பான்லாமே. அப்புறம் நான் வந்து பதில் சொல்லணும்ல. இல்லை மாப்பிள்ள, அவள் வந்து அடங்க மாட்டான் மாப்பிள்ள வீட்டுக்கு அப்படின்னா. அடங்க மாட்டானாக்கா நான் மட்டும் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கிறேன் மாமா. நான் வந்து அன்றைக்கி பொண்ணே இல்லாதப்போ அவசரத்துக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கிறேன். அப்படி முடிச்சு வச்சவனை வந்துட்டு என்னைய மூஞ்சில் வச்சுருங்க. நாளைக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவார் என்னைய, அந்த ஊரில் இருக்கிற கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம் மாமா, நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க மாமா அப்படின்னு சொல்லி கடைசியில் யாருமே எதிர்பார்க்காத நிலைமையில் வந்து நம்ம மதிக்கு நம்ம தங்கராஜே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலையும் வரலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. இதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இப்போ என்னை பொறுத்தவரையில் நாளைக்கு வெளியே போக விட மாட்டாங்க. போனால் எங்கே போகிறது, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு இந்த பிள்ளை போகாது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் இவங்க பாக்கியராஜும் மலருமே சேர்த்து கொண்டுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னொரு சான்ஸ் வந்துக்கிட்டு இந்த கதையில் பின்னி பிசைஞ்சு தங்கராஜ் இருந்தே ஆகணும்னு பிளான் பண்ணுறதுனால அவரே வந்து அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போகவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தங்கராஜ் தான் வந்து சேர்த்து வைப்பார்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறந்தாமல் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.